சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம். அந்த வகையில் கடகராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், இதனுடைய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றிய முழுமையான காணொளி தான் இது. ஸோ இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவானும் வருட கிரகங்கள் மாறாமல் அங்கிருந்து பலன்களை தரப்போகிறார்கள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரை 10ஆம் இடத்திலும், மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 11ஆம் இடத்திலும் இருந்து பலன்களை தரப்போகிறார்கள். இந்த அமைப்பு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, எந்த மாதிரியான அமைப்பு தரப்போகிறது என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்களும் இந்த காணொலியுடைய இறுதி பகுதியில் பார்க்க போகிறோம். தாய் மண்ணின் மீதும் மொழியின் மீதும் தீராத தாகம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. வெளிவட்டாரங்களில் உங்களின் பேச்சுக்கு மரியாதை கூடும், உடல் வலி நீங்கும், மன வலிமை அதிகரிக்கும். 30/4/2024 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் தொடர்வதால் அதுவரையிலும் வேலை சுமை அதிகமாக இருக்கும். அலுவலக பணிகளில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதிகாரிகளிடம் வீண் விவாதம் வைத்து கொள்ளக்கூடாது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை தள்ளி போடுவது நல்லது. சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி வரும். பிரபலங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். பழைய கடன் பிரச்சனைகளை அவ்வப்போது மனதை வாட்டும். வங்கி காசோலைகளை முன்பே டேட்டு போடாமல் கையெழுத்து போடுவதை ஹேபிட்டாக வச்சுக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையாக போய்விடும். ஸோ யாராவது ஒருத்தவங்க ரொம்ப இந்த முக்கியமான இந்த பேங்க்கில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர் கரெக்டாக பேர் கரெக்டானு பார்த்து பண்ணுங்கள். தப்பாக அதுக்கப்புறம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1/5/2024 முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் லாப வீட்டில் அமர்வதால் எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தீவிரமாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் பகையை மறைந்து வழியே வந்து பேசுவார்கள். அடகிலிருந்த நகையை மீட்பீர்கள். சித்தர்கள் மகான்களின் ஆசிகள் கிட்டும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் வாரிசு யோகம் உண்டாகும். மகனின் திருமணத்தை விமர்சையாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த விலைக்கு உங்களுடைய மனையை விற்று விடுவீர்கள். ராகு இந்த வருடம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்வதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். தந்தையாரின் உடல்நிலை பாதிக்கும். தந்தை வழி உறவினர்களுக்கு மனஸ்தாபம் வந்து நீங்கும். புதியவர்களை நம்பி ஏமாறுவ வேண்டாம். கேது பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தாயாரின் உடல்நிலை, ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தந்தையாரின் உடல்நிலை, தாயாரின் உடல்நிலை, இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தாய்க்கு சரியாயிடும், தந்தைக்கு ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு உங்களுக்கு உதவுவார்கள் முன்வந்து. வாகன வீடு பராமரிப்பு செலவுகள் இனி குறையும். ஏன்னா இவ்வளவு நாள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேது வீட்டில் எப்போ பாரு மோட்டார் ரிப்பேர், வண்டி ரிப்பேர், அது ரிப்பேர், டியூப் போயிடுச்சு, லைட்டு போயிடுச்சு, டிவி ரிப்பேர்னு இந்த ஹோம் அப்ளையன்ஸ் செலவுகள் அதிகம் கொடுத்தாரு. இனி வரக்கூடிய காலங்களில் அது குறையும். பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். வருடம் முழுவதும் அஷ்டமத்து சனி தொடர்வதால் முன்கோபம், பதற்றம், சிறு சிறு ஏமாற்றம், வீண் பழி வந்து செல்லும். அதனால் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். கடன் விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். புதிதாக கடன் வாங்குவதை அவசியம் தவிர்ப்பது நல்லது. சிலர் குடும்பத்தில் அமைதி இல்லையே என புலம்புவீர்கள். முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம். அரசு காரியங்கள் இழுபறியாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் குறித்த சூட்சமங்கள் அறிவீர்கள். உணவு, கெமிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி, மர வகைகளால் அதிக ஆதாயங்கள் அடைவீர்கள். சிலர் கடையை விரிவுபடுத்தி கட்டுவதற்கான திட்டங்கள் இடுவீர்கள். அது சிறப்பாக இருக்கும். புதிதாக முதலீடுகள் செய்யலாம். ஜனவரி, மே மாதம், ஜூன் மாதங்களில் வியாபாரம் சூடுபிடிக்கும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். புதிய ஏஜென்சி எடுத்து இருக்கின்ற பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் மனம் விட்டு பேசக்கூடிய காலமாக இருக்கும். சம்பளம் உயரும். பெரிய பதவியில் அமர்ந்து விடுவீர்கள். அது ஒரு சாதாரண வேலையில் இருக்கவங்களாம் கூட ப்ரைவேட்டில் கடகராசியில் இருக்கவங்க இந்த வருஷம் கடுமையான உழைப்பு போட்டிங்கன்னா
ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ப்ரைவேட்டில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து வேலை மாறணுன்னா நல்லா மாறுறதுக்கான காலம் இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரி அடிக்கடி விடுப்பில் செல்வதால் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு கடுமையான முயற்சி போட்டிங்க அப்படின்னா ஆண்டின் முற்பகுதியில் இடமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள், சின்ன சின்ன விசாரணைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு குரு பகவானின் ஆதரவுடன் சகல சுபகாரியங்களும் நல்ல வைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் அவையெல்லாம் சாதனைக்கான படிக்கட்டுகளாக மாறும். அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்பத்துக்கே உரிய ராசி கடகராசி. 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. கடல் கடந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிஆர் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்டகால உறவுகளிடமிருந்து பிரிவை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். தன்னை மீறி ஒரு தவறு செய்யக்கூடிய நிலையை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திடுவாங்க. நீங்கள் வேணும்னு பண்ண மாட்டீங்க, ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல மனிதர், நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நபரிடத்திலிருந்து வருத்தத்தை ஏற்படுத்த வைக்கும். கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால சிறு தவறு செய்தால் கூட மாட்டிக்குவீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்திலையும் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரமே படக்கூடாது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் ஏற்படும். அதிக மதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வேலையில் அதிக ப்ரெஷர் ஏற்படும். மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த 2024ஆம் ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம்னு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள், காளிகாம்பாள், சமயபுரத்து மாரியம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. அதே மாதிரி பிரத்யங்கரா தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பிரத்யங்கரா வழிபாடு செய்வது நல்ல மாற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் மனக்கசப்பு ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்துவதற்கான காலமாக இருக்கும். வேலை இல்லாத பயன்படாத சொத்தை விற்று நல்ல இடத்தில் சொத்தை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளியூரில் சென்னையில் வேலை செய்கிறவங்க, பெங்களூரில் வேலை செய்கிறவங்களாம் எதிர்கால நலனை கொண்டு ஃப்யூச்சரில் பிள்ளைங்களாம் இங்கேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ சேலத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் சென்னையில் வேலை செய்கிறாரு, பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பொண்ணு சென்னை, அந்த பொண்ணு வேலை செய்யுதுன்னா சென்னையிலே ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது பிறந்த ஊரை விட்டு வெளியூரிலும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது அந்நிய தேசத்தில் குடிபுகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சார் நான் கனடாவில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன், லண்டனில் செட்டில் ஆகலான்னு ஆசைப்பட்றேன்னா இந்த 2024 கடகராசிக்காரர்களுக்கு அதற்கு ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும். அற்புதமான கிரக அமைப்பு. உங்களுக்கு தகுதிகள் இருந்தால் நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெற்று உள்ளே போயிடுவீங்க. சார் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், நான் வந்து கனடாவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பிஆர் கிடைக்கும். ஏற்கனவே பிஆரில் இருக்கவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குது. வேலையில் தொழிலில் முயற்சி இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக ஒரு தொழில் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு அதே தொழிலை பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன், தொழில் பண்ணணும்னு ஆசை, இந்த இன்ஸ்டாகிராமில் அவனுங்க பேசி என்னை முறுக்கேற்றிட்டாங்க எல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வேலைக்கே போயிட்டுருக்கிறது நல்லது. மாற்று மதத்தை, மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இந்த காலத்தில் உதவி செய்வார்கள். புண்ணிய கஷேத்திரத்தில் நீராடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க ஏதாவது கல்யாண முயற்சி அல்லது குழந்தை பாக்கிய முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காவேரி வரும், இந்த பக்கம் பவானி வரும். அந்த 2 இடம் சேர்கிற இடத்துல கோயில் அடியில், இந்த கோயில் சிவனுக்கு பாதத்தில் அமுதா நதின்னு ஒரு நதி வரதா, அது ஒரு கற்பனை நதி, ஐதீகம். இந்த 3 நதியை சங்கமிக்கிறதுனால தான் அது வந்து சங்கமேஸ்வரர் கோயில்னு அர்த்தம். 3 நதிகள் சங்கமிக்கிறது. இந்த இடங்களுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா முக்கடல் சங்கமிக்கின்ற இந்தியன் ஓசன், பசிபிக் ஓசன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, அது அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓசன், இது 3ஐயும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியில் போய் குளிச்சுட்டு வாங்க. அல்லது ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு வாங்க, பாபநாசத்தில் போய் ஒரு தடவை குளிச்சுட்டு வாங்க. இதில் ஏதாவது ஒரு இடம் குளித்தா போதும், 4மே குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இடங்களுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. இந்த 2024 ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புள், அதாவது பிக் ஷாட், கடகராசியை சார்ந்த பிக் ஷாட். பிக் ஷாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 பேருக்கு 1ஆம் தேதினா சம்பளம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளுனா நீங்கள் பிக் ஷாட். அல்லது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்கில் இருக்கீங்க, ஏடிஎஸ்பி ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே 10 சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, 10 சப் இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 20 கான்ஸ்டபிள் இருக்காங்கன்னா நீங்கள் பிக் ஷாட். ஸோ ஒரு அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்சியிலேருந்து முசிறியிலேருந்து தொட்டியம் போகிற வழியில் மதுரகாளியம்மன் கோயில், பேர் மதுரகாளியம்மன், இருக்கிற இடம் தொட்டியம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாபநாசம் போகிற வழியில்
கற்பக ரக்ஷாம்பிகைன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர், கற்பக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அழகர் கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில், அந்த கோயில் மதுரையில் இருக்குது. கீழே கருப்பசாமி 18 படி கருப்பசாமி இருப்பார். மலை மேலே அழகர் கோயில் இருக்கும். நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை இருக்கும். 3 முக்கியமான கோயிலும் அங்கே தான் இருக்கும். இந்த 3 கோயிலும் தரிசனம் பண்ணிவிட்டு அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு தாமரைப்பூ மாலை வாங்கி போட்டுவாங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு இது வந்து எந்த நாளில் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் பண்ணோம் அப்படின்றது பிக்ஷாட் பாலாஜி ஹாசன் கம்யூனின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. அது எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முழுமையாக ஃப்ரீ. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி போட்டுவாங்க. இது வந்து இப்போ நான் 3 சொன்னது, இந்த தொட்டியம் மதுரகாளியம்மன் கோயில், திருக்கற்காவூர் கற்பக விநாயகர் கோயில், அழகர் கோயில் பிக்ஷாட் போக வேண்டியது. நான் பிக்ஷாட் கிடையாது, சாதாரண கடகராசி. நான் எந்த 2024 பரிகாரம் பண்ணணுன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி ஒரு 20 ரூபாய்க்கு துளசி மாலை வாங்கி போட்டு உங்கள் பேருக்கு நெய் விளக்கில் அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க. 2024 ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க பெருமாளுடைய மனைவி லட்சுமிக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸோ இது 2 பரிகாரத்தையும் பண்ணுங்கள். கடகராசி கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்க, கடகராசியில் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த முறை ஒரே ஒரு முறை அழகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன எளிய தாந்திரிக பரிகாரம் மாதிரி வாழ்க்கையில் இந்த ஹோமன்ற பேரில் ஏமாற்றாமல், பரிகாரன்ற பேரில் ஏமாற்றாமல், எளிமையாக கடவுள் மூலியமாகவே ஒரு தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவே ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கலான்ற இதில் 100% என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து சக்ஸஸ் ஆன பரிகாரத்தை என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கேன். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் எழுதிட்டு இருக்கேன், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ அந்த டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கில் இது சம்மந்தப்பட்ட கட்டுரைகள் எழுதுகிறேன், ஃபேஸ்புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This holiday season, come meet the Merry Mermaids Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom.